கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள அற்புதமான அதிசயமான வெற்றியான விடுதலையான சந்தோஷமான சமாதானமான உயர்வான மேன்மையான ஒரு அழகான ஒரு வார்த்தை என என்று கேட்டால் அது இரட்சகர் இயேசுவின் வார்த்தை. இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தை நீங்கள் கேட்கலாம், அது உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. ஆனால் இயேசுவின் வார்த்தையை மட்டும்தான் விடுதலை கொடுக்கும். இன்னைக்குள்ள வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், இது நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து கலங்காதே, இயேசுவை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். கடனை பார்த்து பயப்படாதே, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கடனை பார்த்து பயப்படாதே, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். அவரே வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்ய இது நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். அதாவது அனைவரும் பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பாங்க, ஆனால் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க மாட்டேங்க. அதாவதுமா இப்போ அடுத்த வாரம் ஒரு லட்சம் உங்களுக்கு தேவை, 1 லட்சம் ஒரு ஆள் கொடுத்து ஆகணும். நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாள் நெருங்கிட்டே இருக்குது, நாள் நெருங்கிட்டு இருக்கு. 4 நாள் கழித்து 1 லட்சம் ஒரு ஆள் கொடுக்கணும். 4 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் தான் இருக்குது. அப்போ அந்த 2 நாள் எட்டி வரும்போது ஐயோ 1 லட்சம் கொடுக்கணுமே, அவன் கேவலப்படுத்திடுவானே, நான் அசிங்கப்படுத்திடுவானே, நான் என்ன செய்கிறது, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இயேசு இருக்கிறார் பார்த்து கொள்வார், கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சேரும். இயேசு இருக்கார் பார்த்து கொள்வார், கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சேரும். அதனால் வசனம் சொல்லுது பெரிய காரியம் செய்வார், மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வரப்போகிறாரு, கொடுக்க போகிறாரு. சோத்திரம் அல்லேலூயா. எங்கே 2 நாள் தான் இருக்குது, வீட்டுக்கு இருக்குது, என்ன 2 நாள் தான் இருக்குது, இப்படி கொடுக்க போகிற, அதை பற்றி கவலை இல்லைங்க, எங்கள் அப்பா இருக்கிறாரு பார்த்து கொள்வார், அதை பற்றி கவலை எனக்கு இல்லை, இயேசு அப்பா இருக்கிறாரு, அவரே எல்லாம் பார்த்து கொள்வார், அவருக்கு தெரியும் என் பிரச்சனை. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்காரன் பார்ப்பேன், நீ பாட்டா பாடுற, இருடி உனக்கு தெரியும் அப்படின்னு போவார். இரியா எங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னு தைரியமாக அடித்து சந்தோஷமாக இருக்கு. நீ டக்குன்னு வீட்டுக்கார மேலே ஒரு டான்ஸை போட்டுரு, இயேசு இருக்கார் பார்த்துக்கொள்வார், உனக்கு என்ன தெரியும் அப்பா பற்றி, அப்படி ஒரு சின்ன டான்ஸ் போட்டு வீட்டுக்காரன் சிரிச்சிடுவான். அல்லேலூயா. அப்பா பார்ப்பார், ஆகா என் பிள்ளை என் மேல் நம்பிக்கை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளை எவ்வளோ நம்பிக்கை வச்சு எவ்வளோ உற்சாகமாக இருக்குது என் பிள்ளை, அதனால் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை தீர்ப்புன்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்துருவார். பார்த்துக்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இது நிமித்தமாக மகிழ்ச்சியாக இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எது நிமித்தமாக? கடன் பிரச்சனை நிமித்தமாக மகிழ்ச்சியாக இருங்கள். பலவீனத்தை மாற்றி பலனை கொடுக்க போகிறாரு, மகிழ்ச்சியாக இருங்கள். துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு, மகிழ்ச்சியாக இருங்கள். நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்க போகிறார், சந்தோஷமாக இருங்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே மை துதிக்கிறேன், உயர்ந்தவரை மை துதிக்கிறேன், அற்புதரை மை துதிக்கிறேன், அதிசயரை மை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை மை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை மை துதிக்கிறேன், ஜீவாதிபதியை மை துதிக்கிறேன். அப்பா, அந்த நாளிலே உடைய கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக, வல்லமை கூட இருப்பதாக, அற்புதம் கூட இருப்பதாக, அதிசயம் கூட இருப்பது. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறீங்க. தேவ சமானம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆளுக்கு செய்வதாக. இரத்த கொட்டைகளை மறைத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு